அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பத்தி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். தவறான உறவிலிருந்து ஒருவர் வெளிவரத்துக்காக இந்த ஒரு அமலை நீங்க செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல விதமான மாற்றத்தை உங்களால உணர முடியும். ஒற்றுமையை கொண்டு வர இந்த ஒரு அமல் உதவியா இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், இல்ல உங்களுடைய கணவராக இருக்கலாம். தவறான வழிகேட்டான ஒரு விஷயத்துல அவங்க இருக்காங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு அமலை நீங்க இந்த எண்ணிக்கையில இத்தனை நாட்கள் நீங்க ஓதிட்டே வாங்க. நல்ல விதமா அந்த கெட்ட விஷயத்திலிருந்து அவங்க வெளிவந்து நல்ல விதமாக ஒற்றுமையோட வாழ்வாங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்காக கூட ஓதலாம், உங்களுடைய கணவருக்காக ஓதலாம், இல்ல மற்ற உங்களுடைய உறவுகளுக்காக ஓதலாம், உங்களுடைய நண்பருக்காக கூட நீங்க இதை ஓதலாம். யாருக்காக ஓதுறீங்களோ அவங்களுக்காகன்ட்டு மனசுல நியத்து வச்சுக்கிட்டு 21 நாட்கள் தொடர்ந்து நீங்க ஓதிக்கிட்டே வரணும். ஓதி தண்ணியில ஊதி அவங்களுக்கு அதை நீங்க குடிக்க கொடுத்துடணும். தண்ணியில ஊதி நீங்க அதை குடிக்க கொடுக்கணும். அந்த அமல் என்ன அப்படின்னா, முதல்ல நீங்க ஸலவாத் 11 முறை ஓதணும். தண்ணியை முதல்ல எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்து பேசாம நீங்க இதை ஓதணும். தண்ணியை வச்சு நீயத்து வச்சுக்கிட்டு யாருக்காகவும் அவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டு அவங்களுக்காக இதை ஓதுற என்ன ஒரு செயலோ அந்த செயலை சொல்லி அதிலிருந்து வெளிவரணும் அப்படின்னு மனசுல நீயத்து வச்சுக்கிட்டு நான் இதை ஓதுறேன், ஏத்துக்கோ யா அல்லாஹ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஓதுங்க. ஸலவாத் 11 முறை எந்த ஸலவாத் வேணாலும் நீங்க ஓதலாம். தரூத் இப்ராஹிம் ரொம்பவும் சிறந்த ஸலவாத். ஸலவாத் 11 முறை ஓதிக்கோங்க. அதுக்கப்புறம் யா சுப்பூஹு யா குத்தூசு, யா சுப்பூஹு யா குத்தூசு, யா சுப்பூஹு யா குத்தூசு 313 முறை ஓதணும். ஓதினதுக்கு அப்புறம் மறுபடியும் தரூத் இப்ராஹிம் ஸலவாத் 11 முறை ஓதணும். ஊதி முடிச்சுட்டு தண்ணியில ஊதி அவங்களுக்கு அதை நீங்க குடிக்க கொடுத்துடலாம். இதே மாதிரி 21 நாட்கள் நீங்க தொடர்ந்து ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து 21 நாட்கள் நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பா நல்ல மாற்றத்தை உங்களால உணர முடியும். அவங்கள கெட்ட விஷயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயத்த அவங்க வெறுக்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா மாற்றி அந்த விஷயத்திலிருந்து அவங்க வெளிக்கொண்டு வந்து உங்களுடன் ஒற்றுமையுடன் உங்க கணவராக இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற உறவுகளாக இருந்தாலும் சரி, ஒற்றுமையோடு வாழ அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். ஏன்னா இதுல நாம அவனுடைய அழகிய திருநாமத்தை கொண்டு நாம் அவன்கிட்ட முறையிடுறோம். அல்லாஹுக்கு ஏராளமான பெயர்கள் உண்டு. அந்த பெயர்களை கொண்டு நாம அவனிடம் அழைக்கும் பொழுது அவன் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வான். இதை குறித்து முஸ்லிம் அப்படிங்கிற ஒரு நூல்ல கூட இடம்பெற்றிருக்கு. என்னை குறித்து என் அடியான் எப்படி நினைக்கிறானோ அப்படியே நான் அவனிடம் நடந்து கொள்வேன். என்னை குறித்து என் அடியான் எப்படி நினைக்கிறானோ அப்படியே நான் அவனிடம் நடந்து கொள்வேன் அப்படின்னு அல்லாஹு தாலாவே கூறியிருக்கான். அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கு. அந்த திருநாமங்களை கொண்டு நம்ம முறையிடும் பொழுது கண்டிப்பா அல்லாஹு தாலா நம்ம எந்த ஒரு தேவைக்காக நம்ம ஓதுவோமோ அந்த விஷயத்த நிறைவேற்றி தருவான். யா சுப்பூஹு அப்படின்னா மிக்க மகிமை வாய்ந்தவன். மகிமை வாய்ந்தவன் அந்த ரப்பு மட்டும்தான். யா குத்தூசு அப்படின்னா மகா பரிசுத்தமானவன், மிக்க பரிசுத்தமானவன். பரிசுத்தமானவன் யார் அப்படின்னாலும் அந்த ரப்பு மட்டும்தான். அந்த ரப்பிடம் நாம அழைக்கிறோம், அவனிடம் நாம உதவி தேடும் பொழுது கண்டிப்பா அந்த ரப் நம்மளுடைய உதவியை ஏற்றுக்கொள்வான். அவனுடைய உதவியை நமக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். 313 முறை முன்னும் பின்னும் ஸலவாத் 11 முறை நீங்க ஓதிட்டே வாங்க. 21 நாட்கள் கண்டிப்பா நல்ல விதமான மாற்றத்தை உங்களால உணர முடியும். இதை ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. ஹலாலான உறவுகளாக மாற அல்லாஹு தாலா நமக்கு உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.